மீன் குழம்பு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மீன் குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு. ஃபஸ்ட்டு எண்ணெய் ஊற்றிட்டு அப்புறமா எண்ணெய் காஞ்சோடனே கடுகு, அப்புறமா சீரகம், வெந்தயம், கருவேப்பிலை, பூண்டு போட்டுக்கணும். அப்புறமா வதங்கணும். பொன்னிறமாக வதங்கின உடனே அப்புறம் வெங்காயத்தை போட்டுக்கணும். வெங்காயத்தை வதக்கணும். வெங்காயத்தை நல்லா வதங்கினோம்னா பொன்னிறமாக வந்த உடனே வெங்காயம் தக்காளி போடலாம். கட் குழம்பு வச்சுட்டு நல்லா வதங்கணும். பொன்னிறமாக வந்தோடனே தக்காளி போடணும். பொன்னிறமாக வரணும். அப்படியே ஒரு சின்ன பிரேக், லெமன் ஜூஸ் குடிச்சிட்டு வந்துடலாம். நல்லா கலரி விட்டுக்கலாம், இல்லைன்னா ஒரு சைடு வந்து தீஞ்சிடும். அதனால இந்த மாதிரி கொஞ்சம் கலரி விட்டுக்கலாம். மறக்காமல் நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இனிமேல் நல்லா கலரி விட்டுக்கணும். பொன்னிறமாக ஆயிடுச்சு. பொன்னிறமாக ஆயிடுச்சு. இப்போ தக்காளி போட்டுக்கணும். மூணு தக்காளி போட்டுக்கிறேன். ஒரு கிலோ மீனுக்கு. பெரிய வெங்காயம் மட்டும் ஒரு வெங்காயம், சின்ன வெங்காயம் தானே 3 வெங்காயம் போட்டுக்கலாம். 2 வெங்காயம் போட்டுக்கலாம். நம்ம இஷ்டம் தான். அதோட உப்பு ஆட் பண்ணிக்கணும். சீக்கிரமாக வதங்கிடும். உப்பு போட்டோம்னா சீக்கிரமாக வதங்கிடும். இதிலே தான் ஆகிடும். பத்து நிமிஷமாவது வதங்கணும். தக்காளி நல்லா வதங்கின அப்புறம் தான் போடணும். மிளகாத்தூள் அதே போட்டு கட்டி திட்டமாக தண்ணி ஊற்றணும். அப்படியே கட்டி வச்சிடும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி நல்லா வதக்கி விட்டுக்கணும். உப்பு போட்டால் சீக்கிரமாக வந்துடுமா, அதுக்கு வந்து உப்பு போட்டு வதக்கிக்கலாம் நம்ம. இதே மாதிரி வதக்கி விட்டுருங்க. அப்போ எல்லா சைடும் ஒழுங்காக வதக்கும். அது மாதிரி கை விட்டு பண்ணியிருந்தீங்கன்னா அது வந்து கொஞ்சம் வேகாமல் ஆயிடும். கொஞ்சம் வதங்கின உடனே மிளகாத்தூள் தேவைப்படுறது போதும். நான் எனக்கு கொஞ்சம் காரம் தான் எனக்கு பிடிக்கும். அதனால் 3 ஸ்பூன் போட்டிருக்கோம் மிளகாத்தூள். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வந்து அதோட அதிகமாக சேர்த்துக்கலாம், கம்மியாக சேர்த்துக்கலாம். நல்லா இந்த மாதிரி கலரி விட்டுக்கோங்க. இப்போ வந்து கரைச்ச புளி தண்ணியை அதில் ஊற்றிக்கலாம். ரொம்ப நெடியாக இருக்குது. அப்படி போயிடலாம்.
இன்னும் கொஞ்சம் அந்த புளியிலே கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிட்டு அதே தண்ணியில் ஊற்றிக்கலாம். நம்ம தேவையான தண்ணி ஊற்றிக்கலாம். உப்பு போட்டுதா உப்பு போடும். உப்பு கொஞ்சம் கம்மியாக இருந்தால் உப்பு போட்டுக்கிறோம். நீங்கள் பார்த்து கரெக்டாக போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் அந்த உப்பு போட்டுட்டு கலரி விட்டுக்கலாம். நம்ம கலரி விட்டுக்கலாம். இப்போ வந்து தட்டு போட்டு மூடி வச்சுக்கலாம். கொஞ்ச நேரம் கொதிக்கிட்டோம். கொதிச்சதுக்கப்புறமா மீன் போட்டுக்கலாம். இதில் குழம்பு கொதிக்கிற கேப்பில் அப்படியே காய வச்ச மாங்காவை கொஞ்சம் பார்த்துட்டு அதை அப்படியே கொஞ்சம் காய வச்சுட்டு நம்மளும் அதில் ஒரு ஆட்டையை போட்டுட்டு சாப்பிட்டு அப்புறமா கொஞ்ச நேரம் போய்ட்டு பார்த்துட்டு அப்புறமா அது குழம்பு. இதுதான் எங்கள் வீட்டு மாங்காய். எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நல்லா இருக்குல்ல? குழம்பு நல்லா ஒரு 15 நிமிஷத்துக்கு கொதிக்க வச்சுக்கலாம். இப்போ எப்படி இருக்கு பாருங்கள். ஒரு 15 நிமிஷத்துக்கு கொதிக்க விட்டுக்கலாம். அது கொதிச்சதுக்கப்புறமா மீனை திரும்ப போட்டுடலாம். நாங்கள் கருப்பு புளி போட்டிருக்கிறோம். கருப்பு புளி தான் நல்லாயிருக்கும் மீன் குழம்புக்கு. நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். பழைய புளி உங்கன்னா புது புளியை போட்டுக்கலாம். உங்களுக்கு பிடிக்கல அந்த பிளாக் கலராக இருக்கிறது பிடிக்கலன்னா ஒயிட் புளி போட்டுக்கலாம். எங்களுக்கு இதுதான் நல்லா பழம்புளி தான் நல்லாயிருக்கும் மீன் குழம்புனாவே. இன்னும் கொஞ்ச நாள் கொதிச்சதுக்கப்புறமா நம்ம மீன் எடுத்து அதில் போட்டுடலாம். இப்போ வந்து குழம்பு நல்லா கொதிச்சிச்சு. மீனெல்லாம் போட்டுக்கலாம். நாங்கள் வந்து ஜிலேபி மீன் வாங்கியிருக்கோம். அதனால் வந்து அதை போட்டுக்கிறோம். கொஞ்சம் மீன் எடுத்து வச்சு வறுத்துருப்போம். அப்புறமா நாங்கள் 1 கிலோ தான் வாங்கினோம். ஏன்னா வந்து இன்றைக்கி காலி பண்ணோம். நாளைக்கு ஃப்ரைடேனால. நான் ஏற்கனவே மீன் குழம்பு எங்கள் வீட்டில் சாப்பிட்டுருக்கேன். அது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அதனால தான் உங்களுக்கும் ஷேர் பண்ணுறோம். நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த மாதிரி நல்லது பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் தட்டு போட்டு மூடிட்டு ஒரு 10 நிமிஷம் வந்து வேகத்துக்கு நம்ம அப்படியே மீனை ரெஸ்ட் விட்டு நம்ம இதை கொஞ்ச நேரம் கழித்து வந்து மீன் எப்படி வந்துருக்குன்னு போய் பார்க்கலாம். மீன் குழம்பு ரெடி. மீன் குழம்பு ரெடி ஆச்சு. டேஸ்ட் எப்படி டேஸ்ட் பண்ணி பார்க்கலாமா? இப்போ முடிஞ்சிடுச்சு. இந்த ரெடி. மீன் குழம்பு செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. நீங்களும் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ. பாய். மறக்காமல் சக்தி விலாக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.